ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம். மதுரை அரசாளும் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகைக்கு பட்டாபிஷேக திருவிழா. சித்திரை திருவிழாவின் 8வது நாளில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகைக்கு பட்டாபிஷேகம். சித்திரை முதல் ஆவணி மாதம் வரை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை ஆட்சி செய்வதாக ஐதீகம். உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவில் தினசரி மீனாட்சி அம்பிகையும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடை அம்மனுடன் எழுந்தருளி மாசி வீதிகளில் வலம் வருகின்றனர். பெண் குழந்தைகள் மீனாட்சி அம்மன் வேடமிட்டு மீனாட்சி அம்பிகையாக காண்பது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. அம்பிகையின் வேடமிட்டதும் அம்பிகை போலவே கம்பீரம், அழகு, கருணை என்று எத்தனை அழகாக அலங்கரித்து மாசி வீதிகளில் மல்லிகையாக மணக்கவிட்டுள்ளனர். வெள்ளி சிம்மாசனத்தில் அலங்காரமாக பட்டத்து அரசியாக ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு ஹம்பி நகரத்து மன்னர் ராயர் வழங்கிய கிரீடம் சூட்டி நவரத்தினங்களான செங்கோல் வழங்கப்பட்டு கண்கவர் மாலைகளுடன் வேப்பம்பூ மாலையும் சூடி பட்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. ஸ்ரீ 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 அகிலம் ஆளும் அகிலாண்டேஸ்வரி, அனைவர்க்கும் அன்னமிடும் ஸ்ரீ அன்னபூரணி, ஜகத்தை ஆளும் ஜகதாம்பிகை, அன்பினிற்கினிய அங்கையர்கண்ணி, மக்களை காத்திடும் மரகதவள்ளி, பாண்டிய குல பேரரசி, சுந்தரேஸ்வரரின் சுந்தரவள்ளி, நான்மாடக்கூடலின் நாயகி, கணத்தில் அருளிடும் கற்பகவள்ளி, மதுரையின் ராணி மகாராணி மாணிக்கவள்ளி, ஸ்ரீ மீனாட்சி அம்பிகைக்கு பார்ப்புகழும் தேவிக்கு பட்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்திரன் முதலான தேவர்கள் வந்து வணங்கிச் செல்லும் அற்புதமான திருக்கோவில். பட்டத்தரசியாக ஜொலிக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையை தரிசித்தாலே பிறவி பயன் கிடைத்துவிடும். அன்னையின் பட்டாபிஷேகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ்வார்கள். பட்டாபிஷேகம் காண வந்திருந்த லட்சக்கணக்கான பக்த கோடிகள் அனைவரும் ராஜசிவாலயம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.